Hi friends, welcome back to RaDee world. This is Ramesh. போன வீடியோல வந்து நம்ம வந்து how to start cycling, என்னென்ன types of cycles இருக்கு, as a beginner நீங்க என்ன சைக்கிள் சூஸ் பண்ணலாம் அப்படின்றத பத்தி பார்த்தோம். இந்த வீடியோல வந்து நம்ம வந்து சில இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் பத்தி பார்ப்போம். as a beginner நீங்க என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து height of your cycle. நீங்க எப்படி வந்து உங்க சைக்கிளோட ஹைட்டை சூஸ் பண்ணணும் அப்படின்றது. சைக்கிளோட ஹைட் பார்த்தீங்கன்னா அதோட ஃப்ரேம் பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஸோ என்னோட சைக்கிள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா என் சைக்கிளில் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் ஃப்ரேம்ஸ் இருக்குது. ஸ்மால், மீடியம், லார்ஜ். ஸோ என்னோடது பார்த்தீங்கன்னா ஸ்மால். என்னோடய ஹைட் வந்து 5.4. ஸோ எனக்கு வந்து ஸ்மால். இதை நீங்கள் எப்படி வந்து ஆஸ் எ லேமன் நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் சைக்கிளில் நீங்கள் இங்கே இந்த ஃப்ரேமில் ஏறி நின்னீங்கன்னா உங்கள் பாடிக்கும் இந்த ஃப்ரேமுக்கும் வந்து ஒரு 2 to 3 inch கேப் இருக்கணும். அப்போ வந்து இந்த ஃப்ரேம் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டான ஃப்ரேமு அப்படின்னு நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃப்ரேமை வச்சு தான் வந்து நீங்கள் வந்து இந்த சைக்கிள் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டான சைக்கிளா அப்படின்னு நீங்கள் வந்து டிசைட் பண்ணலாம். ஸோ செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சீட் ஹைட், சேடலோட ஹைட். சேடலோட ஹைட் எப்படி இருக்குன்னா உங்கள் பெடல் கீழே போகிறப்போ உங்களோட லெக்ஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். அதாவது பெண்ட் இருக்கக்கூடாது உங்கள் லெக்கில். ஏன் அப்படி இருக்கக்கூடாதுன்னா நீங்கள் வந்து பெண்ட் பண்ணி உங்கள் சைக்கிளிங் பெடலிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பாடி லைக் பேக் பெயின் வரதுக்கான சான்சஸ் வந்து நிறைய. அதனால் வந்து நீங்கள் வந்து உங்கள் பெடல் கீழே போகிறப்போ உங்கள் கால்ஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கா அப்படின்றத வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கணும். அந்த சீட் ஹைட் தான் நீங்கள் வைக்கணும். ஸோ அடுத்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து உங்கள் டயரோட ப்ரெஷர். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து உங்கள் டயரோட ப்ரெஷரை வந்து செக் பண்ணணும். உங்கள் டயருக்கு எவ்வளோ ப்ரெஷர் வைக்கணும் அப்படின்றது வந்து அந்த டயர்லேயே மென்ஷன் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக மறக்காமல் அந்த ப்ரெஷர் நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணணும். ஒரு தடவை ரைடு போகிறப்ப நீங்கள் அதை கண்டிப்பாக செக் பண்ணணும். அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஃபோர்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ். சைக்கிளிங்க்கு நீங்கள் என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்றது. சைக்கிளிங்க்கு வந்து நீங்கள் வந்து ஒரு பேடட் ஷார்ட்ஸ் போட்டுக்கலாம். 1 minute. இங்கே பார்த்தீங்களா, இது வந்து ஒரு பேடட் ஷார்ட்ஸ். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா உங்களோட சீட்டிங் ஏரியாவில் வந்து குஷன் கொடுத்துருப்பாங்க. இது பாருங்கள், உங்கள் சீட்டிங் ஏரியாவில் வந்து குஷன் கொடுத்துருப்பாங்க. லாங் ரைட்ஸ் போகிறப்போ உங்களுக்கு வந்து பெயின் இல்லாமல் பார்த்துக்கும். ஸோ இது வந்து இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம் லாங் ரைட்ஸ் போகிறப்போ. ஸோ டிஷர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு நல்ல ஒரு டைட் டிஷர்ட் போட்டுக்கலாம். நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் சைக்கிளிங் டிஷர்ட் போடணுன்னு அவசியம் இல்லை. ஏன்னா அது வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ஆஸ் அ பிகினர் உங்களுக்கு அது தேவையில்லை. நீங்கள் ஒரு டைட் டிஷர்ட்டு தென் ஸ்லீவ்ஸ் போட்டுக்கலாம். இந்த ஸ்லீவ்ஸ் எதுக்கு போடுறாங்கன்னா சன்லைட்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு. ஏன்னா நீங்கள் லாங் ரைட்ஸ் போகிறப்போ ரொம்ப நேரம் வந்து சன்னில் ட்ராவல் பண்ணிங்க. ஸோ அதனால் வந்து உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து எந்த இம்பாக்டும் இல்லாமல் இருக்கிறதுக்காக இந்த ஸ்லீவ்ஸ் போடுறீங்க. ஷூஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு நார்மல் ஸ்போர்ட்ஸ் ஷூ சைக்கிளிங்க்கு யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து ப்ரொஃபஷனல் சைக்கிளிங் ஷூ வாங்க தேவையில்லை. அது வந்து ஒரு அடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட். ஆஸ் அ பிகினர் உங்களுக்கு அது தேவையில்லை. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங்கில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான திங் உங்களோட ஹெல்மெட். 1 minute. திஸ் ஹெல்மெட் இஸ் வெரி சேஃப்டி ஃபார் யூ. ஆஸ் எ பிகினர் நீங்கள் வந்து இனிஷியல் ஸ்டேஜஸ்லேருந்தே ஹெல்மெட் போட ப்ராக்டிஸ் பண்ணணும். இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ட்ரெஸ்ஸிங்லேயே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களோட ஹெல்மெட் தான். இதுதான் வந்து உங்கள் ஹெட்டை சேவ் பண்ணணும். இது லைட்டாக இருக்க மாதிரி தெரியும், ஆனால் இட் இஸ் வெரி குட். இட் இஸ் வெரி ஸ்ட்ராங் அண்ட் இட் வில் ஹெல்ப் யூ டு சேவ் யுவர் லைஃப். ஸோ கண்டிப்பாக ஹெல்மெட் போடணும். ட்ரெஸ்ஸிங்கில் ஹெல்மெட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபிஃப்த் பாயிண்ட் என்னென்னா உங்களோட டயட் அண்ட் ஹைட்ரேஷன். நீங்கள் வந்து சைக்கிளிங் போகிறப்போ ரொம்ப லைட்டாக ஃபுட் எடுத்துக்கோங்க. சைக்கிளிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சைக்கிளிங்கில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு பசிக்கிற மாதிரி இருந்ததுன்னா யூ கேன் கேரி பனானாஸ், நியூட்ரிஷன் பார்ஸ். ஸோ நீங்கள் எப்போயாவது ஒரு 20 kilometers 25 kilometers பிரேக் எடுக்கிறப்போ நீங்கள் வந்து அதை எடுத்துக்கலாம். ஸோ அதை நீங்கள் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து ஹைட்ரேஷன், தண்ணி வந்து உங்களோட கேரி பண்ணுங்கள். தண்ணியை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து தாகம் வர்றதுக்கு முன்னாடி தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா உங்களோட பாடியில் இருக்க எனர்ஜிலாம் ட்ரைன் ஆகி உங்கள் லிப்ஸ் எல்லாம் வந்து ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி குடிச்சிங்கன்னா திரும்ப நீங்கள் அந்த எனர்ஜியை கெயின் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தாகம் வர்றதுக்கு முன்னாடியே கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோங்க. இன்டேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த எனர்ஜியை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ மறக்காமல் வந்து ஹைட்ரேட்டடாக இருங்க. தென் உங்களுக்கான தேவையான டயட்டை வந்து நீங்கள் கேரி பண்ணுங்கள். ஸோ ஆஸ் அ பிகினர் இந்த 5 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நீங்கள் வந்து நியூ யூஸராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, it's bye from Ramesh. Take care, be fit. Bye bye.